கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் புதிய நாள் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இறைவன் தருகிற ஒரு அருமையான கற்பனை அல்லது கட்டளை என்னவென்று சொன்னால், இறைவனிடத்திலே அன்பு கூறுகிற நம்முடைய வாழ்க்கை இறைவன் தந்த சகோதரனோடும் மக்களோடும் நாம் அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு கூறுதல் என்பது நாம் கடவுளத்திலே காண்பிக்கிற அன்பின் நிலைப்பாடு வேறு, சகோதரத்திலே காண்பிக்கிற அன்பின் நிலைப்பாடு வேறு. நான் கடவுளத்திலே அன்பா இருந்தால் எல்லாவரையும் நேசிக்க என்று சொல்கிற மக்களும் உண்டு. சகோதரனை நேசிக்கும் பொழுது நான் கடவுளை நேசிக்கிறவனை காணப்பட சொல்கிற மக்களும் உண்டு. சொல்லுவார்கள், இறைவனை ஆராதிக்க செல்லும் பொழுது ஒப்புரவாகுதலோடு கூட அங்கு செல்ல வேண்டும் என்கிற வார்த்தையை தேவன் சொல்லியிருக்கிறபடினாலே மரியான உபதேசியார் கூட வழக்கு உண்டான வார்த்தை வித்தியாசப்பட்ட தன் அயலானோடு கூட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா என்று சொல்லி அந்த அன்பை ஒளிக்காட்டி நான் சேர வேண்டும் என்று சொல்லி நீ வர வேண்டும் என்று சொல்லி அங்கே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அன்பின் செயல்பாடு வாழ்க்கையில நிறைகளை, நன்மைகளை, மேன்மைகளை தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. நமக்கு நன்றாக தெரியும், 2ஆம் உலக யுத்தத்துல ஹிட்லருடைய ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. அநேக யூதர்களை கொலை செய்தும் யூதர்களை சிறைச்சாலையில் அடைத்தும் அவனுடைய வாழ்வு நிலை காணப்பட்டது. அப்படி செய்த அவனுடைய செயல் திட்டங்களிலே அவன் ஆஸ்திரியாவை சேர்ந்த யூத கோத்திரத்துல வந்தவன், யூத குலத்துல வந்த விக்டர் பிராங்கிள் என்கிறவரை சிறையில அடைத்து வைத்திருந்தான். விக்டர் பிராங்கிளை சிறையில அடைத்து வைத்திருக்கும் பொழுது அவருடைய உடைகளை எல்லாம் எடுத்து விட்டான். அங்கே மரித்த ஒரு சடலத்துக்கு அணிந்திருந்த ஒரு உடையை எடுத்து அவனுக்கு அணிவித்து அவரை ரசிக்க கேலி செய்ய ஆரம்பித்தான். இந்த உடையை அணிந்து கொண்ட அவர் அந்த உடையை தொட்டு தடவி பார்த்த பொழுது பாக்கெட்ல ஏதோ ஒரு துண்டு இருந்தது, சீட்டு. அந்த துண்டு சீட்டை பார்த்து எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அங்கே என்ன இருந்தது என்று சொன்னால், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை வாசித்த மாத்திரத்துல தனக்குள்ளே தேவையான முழுமையான உற்சாகத்தை பெற்றவராக இந்த விக்டர் பிராங்கிள் தன்னை தேற்றிக்கொள்ள ஆரம்பித்தார். என் தேவன் தம்முடைய திருவசனத்தினால் என்னை தேற்றுகிறார் என்பதில் அவர் நிறைவை கண்டார். அது அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், அது எனக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்தது, அது எனக்கு பெரிய வலிமையை கொடுத்தது என்று சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது வேதத்தின் அடிப்படையில அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நான் இந்த நம்பிக்கையை வைத்த பொழுது இறைவனை நம்பினதால் இறைவனுடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய கற்பனை இதுதான் என்பதை புரிந்து கொண்டு அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையில வெற்றிகளை காண முடியும். அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறது போல அயலானை நேசிக்க வேண்டும். இஸ்ரவேலே கேள் என்கிற வார்த்தை இன்றைக்கும் எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாய் காணப்பட்டு நாங்கள் உம்மையும் உம்முடையவர்களையும் நேசிக்க தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.